செய்கிறாரு மக்களுக்கு வேண்டியது. ஏன் இந்த திமுககாரங்க ரொம்ப அராஜகமாக பேசிக்கின்னு ஒருமையில் பேசிக்கின்னு இந்த விளாதி குளத்தில் ஒரு எம்எல்ஏ மார்க்கண்டேயன் என்ன பேசிக்கிறான் பாருங்கள் ஸ்டேஜில். தமிழ்நாட்டு மானங்கட்ட தமிழ்நாட்டின் சிஎம் விஜயா. அவன் மானங்கட்ட தமிழ்நாட்டு சிஎம்னா ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டு மானங்கட்ட தமிழ்நாடு. இவன் எங்கே வந்தவன்? இவன் இலங்கையிலேருந்து வந்தானா? ஏன்னா விளாத்தி குளம் பக்கத்தில் தானே கிட்ட இலங்கைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இலங்கையில் பிறந்திருப்பான். ரணதுன்னா ரணசிங்கா இது போல் அந்த நாய்களுக்கு கீப்பாக இருந்துட்டு பிறந்துட்டு வந்து வம்புதுன்னு நினைக்கிறேன். ஒழுங்காக பேச கற்றுங்கடா. என்னத்தடா பேசுகிறீங்க? ஒருத்தன் அனிதா ராதாகிருஷ்ணன் தான் சொல்கிறான், இது போல் பேசுகிறான். ஏன்டா நீங்கள் இது போலலாம் ஒரு எம்எல்ஏ அறிவு இல்லை. எல்லாம் ஒரு நல்ல ஆட்சி புரிகிற ஒரு தலைவர், நல்ல ஆட்சி புரிகிற சிஎம் விஜய் சார் அருமையாக பண்ணுறாருங்க. மக்களுக்கு நல்ல நலத்திட்டங்கள். 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாரு சொன்னீங்க. நீங்கள் கூட எப்போ கொடுத்தாரு? ஸ்டாலின் ஐயா 3 வருஷம் கழிச்சு கொடுத்தாரு. பஸ்ஸு போக்குவரத்து எப்போ பண்ணார்? 3 வருஷம் கழிச்சு. 2 வருஷமாக தான் அவர் ரன் பண்ணார். இவர் பிகினிங் வந்து 10 நாள் கூட அவளை 1000 ரூபாய் பணம் போட்டார். நீங்கள் சொன்ன கோட்பாட்டெல்லாம் நிறைவேற்றினார். அம்மா உணவகத்தை புதுப்பித்தார். எல்லாம் செஞ்சார். எல்லாம் நலத்திட்டங்கள்லாம் 1 by 1 செஞ்சுன்னு வர்றாரு. ஒவ்வொருத்தன் வாய்க்கு வந்தபடி பேசுகிறீங்க. ஒருமையில் ஏன்டா பேசுகிறீங்க? அப்போ உங்கள் தலைவருங்களை ஒருமையில் பேசுனா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் சொல்லுங்கள். ஒருமையில் எப்படியா பேசுவீங்க? ஒரு சிஎம்ஐ பேசுகிறீங்க, ஒரு எம்எல்ஏ, வக்கு இல்லாத எம்எல்ஏ நீங்களாம். திட்டு பசங்க அந்த ஊரில் சாராயம் காசுணுங்களாம். நீங்களாம் ஒரு நல்ல மனிதரை பேசுகிறீங்க. எல்லாம் பேசுகிறவன் ஒன்றும் சென்னை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு நாய் பேச மாட்டேறானுங்க. எல்லா விளாதி குளம், தூத்துக்குடி, கீதா ஜீவன் எங்கள் அந்த அம்மா தூத்துக்குடி அம்மா இப்படி தான் பேசுகிறீங்க. எவனா சென்னை மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன். அந்த 46 தொகுதிக்கு இதில் திருவத்தூர், ஆர்கே நகர், துறைமுகம், சேப்பாக்கம், கொளத்தூர், வில்லிவாக்கம், இது போல் 16 தொகுதியிலேருந்து திமுக எம்எல்ஏ யாருன்னா வாயை திறந்து பேசுங்க. அப்போ இருக்குது பேர் கானா. ஏன்னா நாங்களாம் சிட்டியில் பிறந்தவங்க. விளாதி குணம் எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. தூத்துக்குடி எங்கே இருக்குதுன்னா போயதில்லை. எல்லாம் ஏன்டா அது போல் பேசி நிற்கிற ஒரு சிஎம் ஒருமையில். அவர் தமிழ்நாட்டில் சென்னை மாகாணத்தில் பிறந்தவர். அவர் எங்கள் வடபழனி சாலை கிராமத்தில் பிறந்து வளர்ந்த ஒரு மனிதர். இங்கேயே காலேஜ் படித்தவர். இங்கேயே சினிமா துறையில் 92 வந்தார். அவங்க அப்பா சினிமா துறையில் இருந்த ஒரு டைரக்டரு. அது போல் இருக்கிற மனுஷரை வந்து அவமானமாலாம் பேசக்கூடாது. அது போல் ஒரு மனிதரை போய் ஒருமையில ஏன் பேசுகிறீங்க? ஸ்டாலின் ஐயா இருந்தார். அவரெலாம் அது போல் பேசுவாரா? அவரெலாம் ஒரு நல்ல மனிதர். அவர் விஜய் சார் வந்து அவர் மேலே ஒரு நல்ல ஒரு அன்பு வச்சுக்கிறார். ஒருமையில் பேசாதீங்க. ஒரு சிஎம் நீங்கள் அவர் 65 படம் நடித்தவர். அவருக்கு சப்போர்ட் பண்ணணும். வரவங்கள வரணும். வந்தார வாழ வைக்கும் தமிழகன்ற மாதிரி ஒரு சிஎம் அவரை வைக்கணுங்க. அது தெரில உங்களுக்கு. ஒருமையில் பேசுகிறீங்க. நீங்களும் 60 இடம் ஜெயிச்சிங்கல்ல. ஃபுல்லாக 234 இடமா இவர் ஜெயித்தார். 118 இடம் ஜெயித்தார். அலைன்ஸில் ஒரு 12 பேர் 120 இடம் மெஜாரிட்டி காமிச்சார். தனி மெஜாரிட்டி. அதுபோல் ஒரு மனிதரை வாழ்த்துங்க. அவர் சினிமா நடிகர். அவர் சினிமா டைலாக் தான் பேசுவார். ஏன்னா 64 படம் நடிச்சு ஒரு பஞ்சு டைலாக் சினிமாவில் நடிச்சு தான் பேச முடியும். சொல்லி கொடுத்தெல்லாம் பேச முடியாதுல்ல. நல்ல ஒரு மனிதர். அதுபோல் ஒருமையில் யாரும் திட்டாதீங்க. நம்மளை தமிழ்நாட்டு மக்கள் இப்போ ஆந்திராவிலேருந்து ஒரு கர்நாடகிலேருந்து வரல யாரும். அதுபோல் பேசக்கூடாது. முதலமைச்சர் யாரும் திட்டுறாங்களா? இவர் ஸ்டாலின் ஐயா யாருன்னா கேட்குறாங்களா? அவரெலாம் ஒரு பெரிய மனுஷனாக நடக்கிற அந்த சொல்ல மனிதர். அவரெலாம் பேச மாட்டார். நீங்கள் ஏன் எம்எல்ஏவாக இருந்துக்குன்னு எதன்னா ஒன்று பேசுகிறீங்க? அது போல் பேசாதீங்க. வாழ்த்துக்கள். அடுத்த முறை அது போல் பேசாதீங்க. நல்ல ஒரு மனிதர் சிஎம். நல்ல ஜனத்துங்களுக்கு நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வர்றாரு. நீங்கள் செய்த திட்டங்களை தான் ஃபாலோ பண்ணுவார். அவர் தனிப்பட்ட திட்டங்களில் எம்ஜிஆர் இருந்தார், ஒரு நல்ல தலைவர். கலைஞர் இருந்தார், ஒரு தலைவர். ஸ்டாலின் ஐயா இருந்தார், அவர் ஒரு நல்ல தலைவர். அவங்க வழியே தான் இவரும் ஃபாலோ பண்ணுவார் திட்டங்கள்லாம். புரியுதுங்களா? அது போல் பேசாதீங்க. உங்களுக்கு தான் கஷ்டம் பாரு. இப்போ ஒரு மார்க்கண்டேயன் 15 நாள் கடுங்காவல் ஜெயிலில் போட்டுக்கிறாங்க. எதுக்கு அந்த வார்த்தையெல்லாம் பேசணும்? நம்மளும் நம்ம நாட்டு மனுஷர் தான்.
நல்லதே பேசுங்க, நல்லதே நடக்கும். தமிழ்நாடு நம்மளுது. யார் ஆட்சி புரிஞ்சால் நாங்கள் நல்லது செஞ்சால் போதும். நன்றி நன்றி நன்றி. இதெல்லாம்